Good morning everyone. இன்னைக்கு நம்ம EC third yearல உள்ள first paper Computer Hardware Servicing and Networking உடைய Module 4 பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா SMPS. ஏற்கனவே நம்ம Module 3ல என்னென்ன டாபிக்ஸ்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்றது ஒரு சின்ன ரீகால் பண்ணிக்கலாம். அதுல மெமரி ஸ்லாட்னா என்னன்னு பார்த்திருக்கோம். அந்த மெமரி ஸ்லாட்ல RAM பத்தி பார்த்திருக்கோம். அடுத்ததா PCI ஸ்லாட், PCI எக்ஸ்பிரஸ் ஸ்லாட், அடுத்ததா கிராஃபிக் கார்டு ஸ்லாட்னா என்னன்றதை பார்த்திருக்கோம். அடுத்ததா மானிட்டர் அவுட்புட் போர்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குன்றதையும் ஆடியோ பின்ஸ் என்ன அப்படின்றதையும் பார்த்திருக்கோம். இன்னைக்கு இந்த செஷன்ல நம்ம மாடியூல் 4ல என்ன கண்டென்ட்ஸ் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா SMPSனா என்னன்றதையும், டிரைவ்ஸ் நம்மளோட கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல உள்ள டிரைவ்ஸ்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்றதையும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், பவர் சப்ளைனா எதுக்கு யூஸ் ஆகுது? பவர் சப்ளை இல்லைன்னா நம்மளோட எந்த ஒரு டிவைஸும் ஆப்ரேட் ஆகாது இல்லையா? ஸோ பவர் சப்ளை வந்து மெயினா இம்பார்ட்டண்ட்டான பார்ட். நிறைய டைப்ஸ் ஆஃப் பவர் சப்ளை இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போற பவர் சப்ளை என்னன்னு பார்த்தீங்கன்னா SMPSன்னு சொல்லுவோம், ஸ்விட்ச் மோட் பவர் சப்ளை. ஸோ இதுக்கு நிறைய நேம் இருக்கு. ஸ்விட்ச்டு மோட் பவர் சப்ளைன்னு சொல்லலாம், ஸ்விட்சிங் மோட் பவர் சப்ளைன்னு சொல்லலாம். இந்த SMPS உடைய ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரெண்டாவது கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். SMPSக்கு இன்புட் வந்து அன்ரெகுலேட்டட் இன்புட்டாக இருக்கும். தட் இஸ் ஃப்ளக்சுவேஷன் உள்ள இன்புட் நம்ம கொடுத்தாலும் அவுட்புட்டில் என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டட், தட் இஸ் கான்ஸ்டன்ட் அவுட்புட்டை ப்ரொவைட் பண்ணுறதா இந்த SMPSோட மெயின் ஃபங்க்ஷனே. இதில் உள்ள ஃபர்ஸ்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து SMPSல அந்த பார்ட் நோட் பண்ணியிருக்காங்க பாருங்க, பவர் இன் பவர் அவுட். பவர் இன்ன்றது என்னன்னா இந்த SMPSக்கு நம்ம கொடுக்கக்கூடிய 230 வோல்ட் சப்ளை. இந்த பவர் அவுட்ன்றது என்னன்னா SMPSல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் பவர். அடுத்ததா நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த டயக்ராம் என்னன்னு பார்த்தீங்கன்னா CPUல உள்ள ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற SMPS தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்கே உள்ள SMPS என்ன ஒர்க் பார்க்குதுன்னு பார்த்தீங்கன்னா EBல இருந்து கிடைக்கக்கூடிய 230 வோல்ட் ஏசியை டிசியா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதா இந்த SMPSோட மெயின் ஃபங்க்ஷன். ஸோ இப்படி கன்வெர்ட் ஆகி கிடைக்கக்கூடிய இந்த DC வோல்டேஜ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மதர் போர்டில் உள்ள காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. அடுத்ததா SMPSல என்னென்ன பவர் கனெக்டர்ஸ்லாம் இருக்குன்றத பார்க்க போறோம். இந்த SMPSல வந்து 4 பின் பவர் கனெக்டர்ஸ் வந்து நிறைய இருக்குது. இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் பெரிஃபரல் டிவைசஸ்க்கு எல்லாத்துக்கும் DC பவரை சப்ளை பண்றதுக்காக யூஸ் ஆகுது. அது என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்பி டிஸ்க் டிரைவு, ஹார்ட் டிஸ்க் டிரைவ், இதுக்கு எல்லாமே பவரை கொடுக்கறதுக்காக இந்த பவர் கனெக்டர்ஸ் வந்துட்டு யூஸ் ஆகுது. அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா SMPSல இருந்து மதர் போர்டுக்கு பவர் சப்ளை எப்படி கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம மதர் போர்டு பத்தி படிக்கும் போது பார்த்துருக்கோம் இல்லையா, 24 பின் பவர் கனெக்டர் இருக்கு, அடுத்ததா 4 பின் பவர் கனெக்டர் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டயக்ராம் பார்க்குறீங்களா, அது வந்து மதர் போர்டில் உள்ள 24 பின் பவர் கனெக்டர். மேலே உள்ளது கனெக்ட் பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா SMPSோட அவுட்புட்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த 24 பின் பவர் கனெக்டர் தான் ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல நீங்க பாக்குறது. அடுத்து செகண்ட் டயக்ராம் நீங்க பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா SMPSல இருந்து கிடைக்கக்கூடிய 4 பின் பவர் கனெக்டரை நம்ம மதர் போர்டுடைய 4 பின் பவர் கனெக்டரோட கனெக்ட் பண்றோம். இந்த SMPSல உள்ள பவர் கனெக்டர்ல உள்ள வயர்ஸ்ல என்னென்ன வோல்டேஜ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லோ கலர்ல இருந்து கிடைக்கக்கூடிய பவர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா +12 வோல்ட். ப்ளூ கலர் வயர்ல இருந்து கிடைக்கக்கூடியது -12 வோல்ட், ரெட் கலர் வந்து 5 வோல்டேஜ், ஆரஞ்சு கலர் வயர் 3.3 வோல்டேஜ், பிளாக் கலர் வயர் கிரவுண்ட் வயர். அடுத்ததா SMPSோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்க்க போறோம். SMPSோட அவுட்புட் எஃபிஷியன்சி ரொம்ப அதிகமா இருக்கும். அது என்ன ரேஞ்சில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 68% to 90% இருக்கும். ஸோ ஃபைனலாக அடுத்து வந்து இதோட காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் as compared to அதர் பவர் சப்ளை. அடுத்ததா இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட சர்க்கியூட் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும். ஸோ அதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜ். அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் SMPS.
எஸ்எம்பிஎஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்றதை பார்க்க போகிறோம். ஏர் கண்டிஷனரில், சிசிடிவி கேமராவில், மொபைல் சார்ஜர், வாஷிங் மிஷின், அடுத்ததாக பர்சனல் கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் ஆகுது. நம்மளோட லேப்டாப் சார்ஜர்லையும் இந்த எஸ்எம்பிஎஸ் வந்துட்டு யூஸ் ஆகுது. நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரைவ்ஸ். டிரைவ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை அக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போது நம்ம சிடியில் உள்ள டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்கோ இல்லை சிடியில் டேட்டாவை ரைட் பண்ணுறதுக்கோ என்ன செய்வோம், சிஸ்டத்தில் உள்ள சிடி டிரைவை ப்ரெஸ் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும், அதில் சிடி டிரைவ் ஓப்பன் ஆகணுன்னே சிடியை அதில் பிளேஸ் பண்ணிவிட்டு அந்த டிரைவ் க்ளோஸ் ஆன உடனே நம்ம டேட்டாவை என்ன செய்வோம், ரீட் அல்லதோ ரைட் ஆப்ரேஷன் என்ன செய்வோம் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மெக்கானிக்கல் டிவைஸ்க்கு பேர் தான் என்ன, டிரைவ்னு சொல்லுவாங்க. இந்த டிரைவு என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் இன்டர்னலாகவே இருக்கும். இல்லை அப்படின்னா எக்ஸ்டர்னலாக நமக்கு தேவைப்பட்டா அதை அட்டாச் பண்ணிட்டு நம்ம டேட்டாவை ரீட் ஆர் ரைட் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ டிரைவ்ஸ் கேன் பி எய்தர் விதின் த கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர் எக்ஸ்டர்னல் டு த கம்ப்யூட்டர் சிஸ்டம். அடுத்தது நம்ம பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டிரைவ்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஃப்ளாப்பி டிரைவ், செகண்ட் ஒன் ஆப்டிக்கல் டிரைவ், தேர்ட் ஒன் ஹார்ட் டிஸ்க் டிரைவ், HDD அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஃப்ளாப்பி டிரைவ் அப்படின்றது என்னன்னா, ஓல்டு வெர்ஷன் ஆஃப் த கம்ப்யூட்டரில் என்ன இருக்கும், இந்த ஃப்ளாப்பி டிரைவ் வந்து இருக்கும். இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் கம்ப்யூட்டரில் என்ன செய்யாது, இந்த ஃப்ளாப்பி டிரைவ்ஸ் வந்துட்டு இருக்காது. அடுத்ததா ஃப்ளாப்பி டிரைவ் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாப்பி டிஸ்கை அக்சஸ் பண்ணுறதுக்காக. இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, பழைய மாடலில் உள்ள கம்ப்யூட்டர்ஸில் தான் என்ன இருக்கும், இந்த ஃப்ளாப்பி டிரைவ் இருக்கும். அதில் ஃப்ளாப்பி டிஸ்கை என்ன பண்ணிக்கலாம், நம்ம போட்டு டேட்டாவை என்ன செஞ்சுக்கலாம், ரீட் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஆப்டிக்கல் டிரைவ். ஆப்டிக்கல் டிரைவ் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிடி, டிவிடி இந்த மாதிரியான டிஸ்கெலாம் என்ன பண்ணிக்கலாம், நம்ம இந்த டிரைவில் போட்டு அக்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஹார்ட் டிஸ்க் டிரைவ். இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் டிஸ்கை அக்சஸ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஏன் நம்ம ஃப்ளாப்பி டிரைவை இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிக்காக தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறது இல்லை. இந்த ஒவ்வொரு டிஸ்கோடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி என்னென்னன்றத அடுத்த ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளாப்பி டிஸ்கோடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட ரேஞ்ச் வந்து 1.44 மெகாபைட்ஸ் ஆஃப் டேட்டாவை மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அதால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இது வந்து ரொம்ப கம்மியான ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. அடுத்ததாக சிடி ரோமை பொறுத்த வரைக்கும் 700 MB. டிவிடியில் எவ்வளோ டேட்டா ஸ்டோர் பண்ண முடியும்னா 4.7 GB வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியும். ஃபைனலி ஹார்ட் டிஸ்கில் வந்துட்டு 10 to more than 100 GB டேட்டா வரைக்கும் என்ன பண்ண முடியும், நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஃப்ளாப்பி டிஸ்கில் ஸ்டோர் பண்ணக்கூடிய டேட்டா வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறனால அதை என்ன பண்ணிட்டோம், இப்போ நெக்லெக்ட் பண்ணிட்டோம். நம்மளோட ஒவ்வொரு மாடல்லையும் அப்ளிகேஷன் ஓரியன்டா ஒரு டாபிக் பார்க்குறோம் இல்லையா. ஸோ அதே போல் இப்போவும் நம்ம அந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன செய்யணும்னா, உங்களோட சிஸ்டத்தில் மை கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னு என்ன ஓப்பன் ஆகுது, என்னென்ன டிஸ்கெல்லாம் இருக்குது அப்படின்றத என்ன செய்யும், காட்டும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் டிஸ்க்கு, CDE அந்த மாதிரி என்ன செஞ்சுருக்கோம், அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதை பார்த்தோன்னே நமக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா. என்ன டவுட்டு, அதாவது எப்போவுமே ஆல்ஃபபெட்டு ABC அப்படின்னு தானே இருக்கும், ஏன் இங்கே C அப்படின்ற இடத்துல இருந்து லோக்கல் டிஸ்க்கு அதோட லேபிள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா. இன்னைக்கு நம்ம அது என்னங்கிறத பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம டாபிக், நம்மளோட கொஸ்டினும் கூட. Why C is the default hard drive label, why not A and B? ஏன் ஏவும் பியும் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். அதாவது 1980s என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஹார்ட் டிஸ்க் டிரைவை ஒரு பேசிக் ஸ்டோரேஜ் யூனிட்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா இதே ஹார்ட் டிஸ்க் டிரைவ் வந்து 1950 என்ன பண்ணிருக்காங்க, இன்வென்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அப்பெல்லாம் இந்த ஹார்ட் டிஸ்க் டிரைவ் என்ன செய்யல, நம்ம யூஸ் பண்ணல. ஏன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு காஸ்ட்லியர் பார்ட்டா இருந்ததுனால இதை அவாய்ட் பண்ணிருக்காங்க. ஃப்ளாப்பி டிஸ்க் டிரைவை மட்டும் 1960s யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா ஃப்ளாப்பி டிஸ்கோடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பார்த்தோம்னா அப் டு 1 MB தான் இருக்கும். இப்போ நீங்க டயக்ராம்ல பாக்குறீங்க இல்லையா, 2 ஃப்ளாப்பி டிஸ்க் இருக்கு.
ஸோ இதுல பாத்தீங்கன்னா 2 இன்ச்சஸ் இருக்கு. 5.25 இன்ச்சஸ் ஒன்று, 3.5 இன்ச்சஸ் ஒன்று இருக்கு. ஸோ இந்த டிரைவை யூஸ் பண்றதுக்கு தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏ அண்ட் பின்ற லேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா 5.25 இன்ச்சஸ்க்கு ஆல்பபெட் ஏவையும் 3.5 இன்ச்சஸ்க்கு பிங்கிற லேபிளையும் அவங்க அப்பயே அசைன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்கோட காஸ்ட் அஃபோர்டபுளா குறைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஹார்ட் டிஸ்க் உரிய லேபிள் வந்துட்டு ஏ அண்ட் பின்றது ஏற்கனவே ஃபிளாப்பி டிரைவ் கொடுத்துட்டோம் இல்லையா, அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம அந்த ரெண்டுத்துக்கும் அடுத்து வர்ற சிங்கிற லேபிள வந்து ஹார்ட் டிஸ்க் டிரைவுக்கு வந்து பார்ட்டிஷன் பண்றதுக்காக நமக்காக ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் பாத்தீங்கன்னா ஆல்பபெட் ஏ அண்ட் பின்றது வந்து ஒன்லி ரிசர்வ் ஃபார் ஃபிளாப்பி டிரைவ்ஸ்க்காக, அடுத்து சின்றது வந்து ஹார்ட் டிஸ்கோட டிஃபால்ட் பார்ட்டிஷன் செக்ஷன். ஒருவேளை இந்த பார்ட்டிஷனை நேம் வந்து நம்ம மாத்திக்கலாம் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டரோட பெர்மிஷனோட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த சி டிரைவ்ங்கிறத நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபைனலா இன்னைக்குரிய கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்குரிய மாடல் 4ல நம்ம என்னென்ன டாபிக் பார்த்துருக்கோம்னா பவர் சப்ளை யூனிட், அதாவது எஸ்எம்பிஎஸ் ஸ்விட்ச்டு மோட் பவர் சப்ளை அப்படின்னா என்னன்றதை பார்த்துருக்கோம். அந்த எஸ்எம்பிஎஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய பவர் அவுட்புட்டை நம்ம மதர் போர்டுக்கு எந்த பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் பார்த்தோம். அடுத்ததா என்னென்ன டிரைவ்ஸ் இருக்கு அப்படின்றதையும் பார்த்துருக்கோம். அதுபோக அப்ளிகேஷன் ஓரியன்டா ஹார்ட் டிரைவ் டிஸ்க்கு ஏன் நம்ம சிங்கிற லேபிள் கொடுக்குறோம் அப்படின்றதை நம்ம தெரிஞ்சிருக்கோம். அடுத்ததா மாடல் 5ல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா மல்டி கோர் ப்ராசஸர்னா என்னன்றதையும் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கோர் இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். தேங்க்யூ.